Hello friends, last videoல subplot எப்படி plot பண்றது அப்படின்ற ஒரு sample example பார்த்தோம். இந்த வீடியோல subplot return பண்ற tuple values வச்சு எப்படி plot பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். subplot அப்படின்ற function call பண்ண உடனே இது fig axis அப்படின்ற ரெண்டு parameter return பண்ணும். அந்த ரெண்டு எதுக்குன்னா இது வந்து ஃபிகர், இது எந்த ஆக்சிஸ்ல நம்ம பிளாட் பண்ண போறோம் அதை ஸ்பெசிஃபை பண்றது. இதோட எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். வாங்க ஐடியாலுக்கு போயிடலாம். நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். மேத்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் நம்பையை இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நியூமரிக்கல் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சில ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். அது எல்லாமே நம்பை பேக்கேஜில் இருக்கிறதுனால நான் நம்பையை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுன்ற காரணத்துக்காக நம்பையிலேருந்து சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். x is equal to np.linspace 0.0, 100, 50 கொடுத்துருக்கேன். linspace அப்படின்றது என்ன பண்ணணும்னா நமக்கு 0லேருந்து 100 ரேஞ்சுக்குள்ளே 50 கவுண்ட் இருக்க நம்பர்ஸை நமக்கு கொடுக்கும். அதுதான் x. இப்போ நான் yக்கு வந்து ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக ரேண்டம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேல்யூஸ் வேணுன்றதுனால யூனிஃபார்ம் கொடுத்துட்டு அதோட லோ வேல்யூ ஹை வேல்யூ எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ சப்ளாட்டோட return values axis ஒரு ரோல ரெண்டு காலம், அதனால 1,2 கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்சிஸ் 1க்கு ஸ்கேட்டர் பிளாட் பண்ணோம். ஸோ அதோட வேல்யூ வந்து x, y கொடுத்துக்கலாம். தென் கலர் வந்து ரெட் கொடுத்துக்கிறேன். மார்க்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாட் கொடுக்கும், நான் அதை மாற்றி ஸ்டார் கொடுத்துக்கிறேன். சிமிலராக நம்ம பார் சார்ட் பிளாட் பண்ணிக்கலாம். ax2 டாட் சிமிலராக x, y கோஆர்டினேட்ஸுக்கு நான் பார் சார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் ஷோ கொடுக்குறேன். ஸ்கேட்டர் பிளாட்டையும் பார் சார்ட்டையும் நான் பிளாட் பண்ண போகிறேன். அதுக்கான நம்பர்ஸ் டைரெக்டாக கொடுக்காம நான் நம்பை யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரோவில் ரெண்டு காலமில் எனக்கு சப்ளாட் டிஸ்பிளே பண்ணணும்னு கமாண்ட் கொடுத்து ஷோ பண்ணிக்கிறேன். இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஒரு ரோ ரெண்டு காலம், அதனால ஒரே ரோ ரெண்டு காலம் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஸ்டார் ரெட் கலர் கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி பிளாட் ஆயிருக்கு. இதில் நிறைய சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். ரன் பண்ணுறேன். ரெண்டு ரோ சிங்கிள் காலம். இதே எனக்கு 4 டிஃப்ரெண்ட் கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் இன்னும் ரெண்டு ஆக்சிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சப்ளாட்டில் 2 rows 2 columns, அதே போல் ரெண்டு ஆக்சிஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். மீதி ரெண்டு ஆக்சிஸ்க்கு ஆக்சிஸ் 3, ஆக்சிஸ் 4 கொடுத்துக்கலாம். சிமிலராக இந்த இடத்துல நான் இந்த ரெட் அப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். டிஃபால்ட் கலரான ப்ளூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இது ஹரிசாண்டல் பார் சார்ட் வேணுன்றதுனால ஹெச் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதோட அவுட்புட் பாருங்கள். நம்ம கொடுத்த ரெண்டு ரோ ரெண்டு காலம், ரெண்டு ரோ ரெண்டு காலம். ஆக்சிஸ் 1ல் ஸ்கேட்டர் பிளாட்டு, இந்த இடத்துல பார் சார்ட்டு. அகெயின் நான் கொடுத்த வேற மார்க்கருக்கு உண்டான ஸ்கேட்டர் பிளாட்டு. இந்த இடத்துல ஹரிசாண்டல் அப்படின்றதுனால பார் சார்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுதான் சப்ளாட்டோட பர்பஸ். டிஃப்ரெண்ட் கிராஃபை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு தான் நம்ம சப்ளாட்க்கு போகிறோம். இந்த வீடியோ மூலியம் சப்ளாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.